ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுன்னு நினைக்கிறேன். ஜாஃபர் ப்ரோ ஏய் சரியான ப்ரோ எப்படி ப்ரோ போனஸ் ப்ரோ இடம் செம்மையாகுதுல்ல. இங்கே பாரு ப்ரோ இங்கே பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க பாரு. இங்கே பாரு ஸ்நாக்ஸ். ஸோ இன்னும் பயங்கரமாக இருக்கும். இங்கே போய் இருங்க நான் கெட்ட போய்ட்டு காட்டுறேன் இந்த இடத்த. அப்படியே பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. போகிற வழி எல்லாமே வேறு மாதிரிங்க. வியூ தான் இது, வியூ தான் செம்மையாகுது. பல்ட்டி வச்சுட்டு இருப்பேன். கீழெல்லாம் பயங்கரமான தண்ணிங்க கீழெல்லாம். ஆனால் கீழே செம்ம. அங்கே பார்த்தீங்களா ஏய் அவர் தான் சூரியகுமார் யாதவ், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியேங்கப்பா ஏய் தலைவா டேய் ரைட்டு நடுவர போலாம். எவ்வளோ கேளாம் அவனுக்கு கை தலைவா அவர் யாருன்னு தெரியல. இயற்கையை பார்த்து ஏய் அவரு அவன் பாத்ரூம் போனாருப்பா. சே அவரை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஏய் ப்ரோ ப்ரோ இங்கே பாரு இங்கே பாரு இங்கே ஃபால்ஸ் இங்கே வா காட்டுறோம். நட வீடியோ பார்த்துறோம். அப்படியா சரி வா. யோ அந்த டைமில் வந்து பொசுக்குன்னு என்ன அவமானப்படுத்துறீங்க நீங்கள், அது தெரியுதா? ஃபால்ஸ் நல்லா இருக்குதா? ஃபால்ஸு சூப்பராக இருக்குது, செம்மையாகுது. இன்னும் கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் புவனேஸ்வருக்கு வந்து கல்யாணம் பேச போகிறோம். கல்யாணம் எனக்கே இப்போ தான் தெரியும். இல்லை அவருக்கே இப்போ தான் தெரியும். அதனால் வந்து இது நான் கங்கை செடியா இல்லை, இது வந்து முசல் செடி. ஓ மை காட். பாத்ரூம் போய் இந்த இலை பேசிட்டு வரேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம். நான் தான் கத்தினேன். தூரத்தில் வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஸ்நேகிதன் மாதிரியே இருந்தாரா. இங்கே பாருங்கள் சவுண்டு, ஃபால்ஸ் சவுண்ட் செம்ம சவுண்டு. இவர் கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை வந்து நான் ஸ்டேட்டஸ் போடுறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துடுங்க கல்யாணத்துக்கு மறக்காமல். இவருக்கும் கல்யாணம், ஆனால் இவருக்கு எப்போன்னு தெரியல. அதை போகிறார் சூரியபுரம், அவருக்கும் இன்னும் கல்யாணம் கீது. அவருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய மண்டபத்தில் வச்சுட்டு எல்லாமே வேறு லெவலில் பண்ண போகிறாங்க. கல்யாணத்துக்கு மட்டும் திட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா எடுத்து தனியாக வச்சுக்கிறாரு போல இது அவர். ஆமாம் தானே ப்ரோ? 1 கோடியா? 1 கோடி அங்கே அவர் கல்யாணத்துக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் இந்த வியூ தாங்க. கீழெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான், உங்களுக்கு தெரியுதா? இது எல்லாமே தண்ணி தான் பயங்கரமாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இருங்க நம்ம ஃபால்ஸு கிட்ட டக்குன்னு ஓடி போயிட்டு ஃபால்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி போடுறோம். டைமாக டோட்டலாக சேஞ்சுன்னா அப்படி இல்லை, வெயிலும் இருக்குது செம்மையாக இருக்குது. ஏங்க இதுதாங்க சொர்க்கம் சத்தியமாக. இந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. ஃபுல்லாக தண்ணி தான் செம்மையாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கிட்ட பார்ப்போம். ஏறு ப்ரோ பார்த்து ஏறு. அது அங்கே தான் ஃபால்ஸுங்க. இந்த வியூவை பார்க்குறதுக்கே வரலாம். அதாவது இந்த ஃபுல்லாக இந்த இடத்த பார்த்துக்கே வரலாம். நம்ம அங்கே போகலாம். அங்கே மேலே ஒரு பாறை தெரியுது பார்த்தீங்களா? அந்த பாறைக்கு வந்து நான் உங்களை எல்லோரும் இப்போ கூட்டின்னு போக போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பார்த்தீங்களா கீழே இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. ஃபேமிலியெல்லாம் வருவாங்க அங்கே நிறைய பேர். அதாவது ஃபேமிலி எல்லாம் வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஃபால்ஸ் வந்துச்சு, ஃபால்ஸ் வந்து விட்டது. காட் இதுதாங்க ஃபால்ஸு. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபால்ஸுக்கு மேலே போக போகிறோம். எப்படி போகிறதுன்னு எனக்கே தெரில, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம போயிட்டு. அதனால் அந்த ஃபால்ஸுக்கு மேலே வந்து ஒரு டைம் போகலாம். முடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வியூ தெரியுதா இல்லைன்னு தெரில. நான் முடிஞ்சளவுக்கு நான் கரெக்டாக கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். வியூவும் கரெக்டாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ பேர் இருப்பாங்கண்ணே. இந்த மாதிரி தெரிஞ்சால் நம்ம வந்தே இருக்க மாட்டோம் போல இருக்கேன். அப்படியெல்லாம் இல்லை, அவங்களும் எல்லாருமே வரணும். அதுக்கு தான் இந்த இடமே. பார்த்து ஏறணுங்க இந்த இடத்துல. ஆல்ரெடி கால் அடிபட்டுருக்குதா, அதனால் வந்து ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்.
இந்த மாதிரி விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏங்க கரெக்டாக வியூ தெரியுதான்னு தெரில. கரெக்டாக வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம இன்னும் கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போக போகிறோம். கெட் ஸ்டார்டட் நவ். ஏங்க எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலாக எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆக போகுது. போன டைம் வரும்போதே கொஞ்சம் பார்த்து அப்படி இப்படி தான் வந்தோம். இந்த டைமும் அப்படி தான். செம்மாங்க. முடியை வெட்டிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நடக்கும்போது ஃபுல்லாக முடி வந்து இந்த மாதிரி இடத்துல படுதா, அதனால் வந்து வெறுப்பாகுது. அவங்க கீழே தான் நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரும் அங்கே போக மாட்டாங்க, போக முடியாது. பார்த்து போனாங்க அந்த இடத்துலலாம். பி கேர்ஃபுல். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வாங்க. புதுசாக வரவங்க இந்த சைடு வராதவங்க, வரவும் வேணாம். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, தெரியாத இடத்துல போயிட்டு இப்போது இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக இதெல்லாம் யார்கிட்ட வந்துச்சு அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான். விக்கின்னு ஒருத்தர் இருப்பான், என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அவன் தான் அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுப்பான். அதாவது இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நடக்கிறது, ஏறுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முடியலைங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த முடி வேறு வந்து இப்படி மறைச்சிடுதா, வெறுப்பாகுது. அதுதான் எனக்கு கொஞ்சம் கேர்ஃபுல். ஏன்னா அது ரொம்ப பள்ளம் தெரியுதா, ஃபுல்லுமே பள்ளம் தான். ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. பாய்ஸ், இப்போல்லாம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருக்குமே நல்லது தான். ட்ராவல் இஸ் த பெஸ்ட்டு மெடிசன். ட்ராவலெல்லாம் வேறு மாதிரிங்க. என்னால் பேச முடியல, ஏன்னா மூச்சு வாங்குது. ஏன்னா டக்குன்னு ஏறிட்டோன்னு நினைக்கிறேன். இருங்க. ஓ மை காட், வந்துட்டு நான் என்னன்னு எனக்கு தெரியலையே. கொஞ்சம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், ஏங்க வந்துட்டேங்க. இதுதாங்க ஃபால்ஸ். ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. ஸோ மொபைலில் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. ஸோ சைலண்டில் போட்டு இந்த வியூவை மட்டும் ரசிங்க. ஓ வேறு மாதிரிங்க, சத்தியமாக பெஸ்ட்டுங்க அந்த இடம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இறங்கிட்டோம். இப்போ இங்கேருந்து எப்படி இறங்குறது? ஓ ஏங்க இன்றைக்கி எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அன்றைக்கி ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் அன்றைக்கி நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கஷ்டமே இல்லாத இறங்கிட்டேன். ஸோ நடக்கும்போது பார்த்து உஷாராக நடக்கணும். வந்துட்டோம். ஏங்க ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. இது கரெக்டாக தெரியுதா இல்லைன்னு தெரில. அதுதான் அந்த ஃபால்ஸ். ஆக்சுவலாக அங்கே போக ட்ரை பண்ணலாம் வாங்க. இதுதாங்க இடமே. இங்கேருந்து பாருங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்த நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அதுவும் நம்ம ஊரில். ஆக்சுவலாக இது வந்து ஆந்திரா. ஓ இங்கே தாங்க பார்த்து ரிஸ்க்கே. நம்மளுக்கு ரிஸ்க்குன்னா ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ
இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருமே பார்க்கணும், ஒரு அட்வென்ச்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன் பேர் கிரில் மாதிரி. ஸோ இப்போ இருந்து நான் பார்த்தீங்கன்னா அங்கே குதிக்க போகிறேங்க. வேணாம், ஏன்னா எதனா ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இதுதாங்க அந்த இடம், ஃபால்ஸ். Oh my God. சத்தியமாக இங்கிறது வேற மாதிரிங்க இங்கே வந்து இடம் பார்க்க. ஓ மை காட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இடங்க. நம்ம அப்படியே அந்த சைடு ஏறி வந்தோம். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபால்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு காலை வைக்க போகிறோம். பார்த்து கேர்ஃபுல்லாக இங்கே வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா, ஸோ மை காட். ஏங்க சத்தியமாக வேற மாதிரிங்க. சத்தியமாக நான் இந்த மாதிரி நான் வரும்னு சொல்லி நினச்சி பார்க்கல. பட் இங்கே ஏற போகிறோம், மேலே ஏற முடியுமா? நம்மக்கிட்ட முடியாதுன்ற பேச்சு இடமே கிடையாது. ஸோ அதனால் வந்து ஏற போகிறோம். செடியை பிடிச்சிக்கலாம். அந்த செடி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ இங்கேருந்து என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பியூட்டிஃபுல் வியூங்க. சத்தியமாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வந்ததே கிடையாது. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபால்ஸ், அங்கே ஒரு ஃபால்ஸ், அங்கே ஒரு ஃபால்ஸ், நம்ம எல்லா இடத்துக்குமே போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. பா, இதுதாங்க இடம். இது நான் சோலோவாக வரலான்னு பார்த்தேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது ரொம்ப சந்தோஷம். பிஸ்கட்டெல்லாம் இருக்குது எங்கே, யாருன்னா இருப்பாங்களோ. இங்கே பார்த்தீங்களா? இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க முடியாது யாராலுமே. வாவ். இங்கே நம்ம அங்கே ஜம்ப் பண்ண போகிறோமா? இல்லை, நம்ம அழகாக இப்படியே போயிட்டு எனக்கு இது மேலெல்லாம் போனோம். பட் போகாமல் கீழே போனால் என்னால் தாங்க முடியாது. அதனால் எனக்கு எங்கே போனாலுமே ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா வந்து இந்த மாதிரி அருவியெல்லாம் வந்துச்சுன்னா அது எங்கே கடைசி வரைக்கும் தண்ணி வரும் அப்படின்றது தான். பட்டு அது கடைசி வரைக்கும் நம்மளால் போக முடியாது யாராலுமே. அதுதான் உண்மை. ஓ ஸோ காய்ஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒன்றுமே பார்த்தீங்கன்னா முடியல. ஓ செம்ம டயர்டுங்க. பார்த்து ஸோ கொஞ்சம் தூரம் நம்ம போகணும். ஸோ லாஸ்ட் ஏன்னா கீழே என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா வந்து தப்பாக எடுத்துப்பாங்க, பயந்துருவாங்க. ஸோ இட்ஸ் குட். தண்ணி குடிக்கணும். ஸோ அதனால்
தண்ணி குடிக்க போகிறேன் இந்த இடத்துல. ஸோ ஃபைனலி இந்த இடத்த கடைசியாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம போக போகிறோம் வீட்டுக்கு. வாவ், செம்மையாக இருங்க சத்தியமாக. சரி ஓகே, இங்கே இருந்தால் நம்ம வேலைக்கு ஆகாது. நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகணும். ஓகே காய்ஸ், இவர் வந்து நீச்சலே தெரியாதுப்பா இவருக்கு. உண்மையா இது சத்தியமாக நீச்சலே தெரியாது இவருக்கு. சும்மா அவர் நடிச்சிருக்கிறத நடிப்புகள் பார்க்கலாமா? அங்கே ஆளுமே இல்லையா, ஆளுமே இல்லையா, சூரிய போறாங்க. இந்த ஃபால்ஸ் ப்ரோ, இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது? ஏய் நீங்க ஏங்க ஜிம்முக்கு போறாருங்க இவரு. இவர் வந்து புரோட்டீன் ஐட் எல்லாம் சொல்லுற ப்ரோ. ப்ரோ புரோட்டீன் ஐட் எல்லாம் சொல்ல நீங்க இழுக்குது பாவா. இவரை தனியா விடு ப்ரோ, தனியா விடு. அவங்க அங்க போயிட்டான். ஆளை இருக்கிறதாலும் போயிட்டான். ஆளை இருக்கிறதாலும் போயிட்டான். நம்ம வந்து அங்க போவோம். என்ன ப்ரோ கல்லு பிடிச்சி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம மேலே ஃபால்ஸ் பார்த்துட்டோம். இப்போ கீழே போகிறோம். இது ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரி. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு குட்டி ஃபால்ஸ். எப்படி இருக்கு இது அதை விட இது செம்மையாக இருக்கும், சூப்பராக. இங்கே பார்த்தீங்களா? ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மீன் கடிக்குது. உங்களுக்கு தெரியல இல்லைன்னு தெரியல. கோபுரோ தண்ணியில் விட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பட்டன் போயிட்டு இருக்கு பாருங்களேன். இவர் வந்து அந்த பக்கம் சைடில் கையை கடிக்கிறாங்க. அங்கே பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? தெளிவாக தெரியும். நீங்கள் போன கடிக்குதியா? கடிக்குது. ஓகே பாய். இத்துடன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைவடையுது. சேனலுக்கு என்ன புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை கைஸ், பாய், டாடா, see you next வீடியோ சந்திக்கலாம். பாய்.